அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் பூமியை முழுக்க முழுக்க உங்களுக்கு வசப்படுத்தி தந்தேன் என்றும் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மின் ரிஸ்கி, பூமியின் நாலா பக்கங்களிலும் பறந்து விரிந்து சென்று நீங்கள் அல்லாஹ்வினுடைய பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளலாம், அவனுடைய ரிஸ்கிலே இருந்து உண்ணலாம் என்று சம்பாத்தியத்தை, பொருள் தேடுவதை, காசு பணங்களை உலக வாழ்க்கைக்காக வேண்டி சேமித்துக் கொள்ளுவதை, இவைகளுக்கெல்லாம் உள்ள அனுமதியை அல்லாஹ் சூரத்துல் முல்கின் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். உலக வாழ்க்கைக்கு தேவையான காசு பணங்கள் திருக்குர்ஆன் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை அதற்கான அனுமதியை வழங்கி, அந்த பொருளாதாரம், சம்பாத்தியம், அதை செலவழித்தல், அது குறித்த விசாரணை என்று எல்லா பொருளியல் நடைமுறைகளையும் மார்க்கம் விளக்கி தருகிறது. சூரத்துல் கஹ்ஃபிலே குர்ஆனில் அல்லாஹ் இப்படி ஒரு வசனம் சொல்லுவான்: பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள். அல் மாலு வல் பனூன், காசு பணங்களும் உங்களுடைய மக்களும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கைக்கு ஜீனத், அது அலங்காரம் என்று குர்ஆன் ஒரு இடத்தில் சொல்லுகிறது. முஸ்லிம்களினுடைய பொருளாதார மேம்பாட்டை பற்றி பல கட்டங்களில் பேசியிருக்கிற கலீஃபாக்களில், குறிப்பாக அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் சம்பாத்தியத்தையும் பொருள் தேடுவதையும் தங்களுடைய ஆட்சி காலங்களில் மிக அதிகமாக ஊக்குவித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வார்த்தை ஒன்று இப்படி பதிவாகி இருக்கிறது: அல் மாலு துர்சுல் முஃமின், காசு பணம் என்பது ஒரு முஸ்லிமின் கேடயம். லௌலாஹா லதமந்தல பிஹல் யஹூது வன் நஸாரா, அந்த காசு பணங்கள் விஷயத்தில் ஒரு முஸ்லிம் அடைந்து கொள்ளவில்லையானால் லதமந்தல பிஹல் யஹூது வன் நஸாரா, காலப்போக்கில் யூத கிறிஸ்தவர்கள் கைக்குட்டைகளாக முஸ்லிம்களை பயன்படுத்துவார்கள் என்ற ஒரு தீட்சண்யமான ஒரு வாக்கியம், தொலைதூர பார்வையில் ஒரு வாக்கியம். தேவையான சம்பாத்தியமும் பொருளாதாரத்திலே ஒரு நிறைவையும் முஸ்லிம்கள் அந்த இடத்தை பிடிக்காத போது சர்வதேச அளவில் தீய சக்திகள், இஸ்லாமினுடைய எதிர்ப்பு சக்திகள் கைக்குட்டைகளாக உங்களை பயன்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. பொருளாதார மேம்பாட்டை குறித்து நிறைய வழிகளை பேசிய சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான களங்களை ஏற்படுத்தினார்கள். மதீனாவில் போன உடனே நடந்த முக்கியமான முதல் வேலைகள் 2 வேலை. ஒரு வேளை தொழுவதற்கான பள்ளிவாசல் கட்டுமான பணி, மஸ்ஜிதுன் நபவி. 2வது பணி, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் ஒரு தனி கடை வீதி அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். முஸ்லிம்கள் தங்களுடைய பொருட்களை பண்டமாற்று செய்ய, பரிவர்த்தனைகளில் ஈடுபட, இவர்கள் உழைத்து சம்பாதித்து கொண்டு வந்ததை காசாக மாற்றிக்கொள்ள, லாபம் ஈட்ட ஒரு சந்தை வணிக நோக்கில் அன்றைக்கு அவரவர்கள் தனித்தனி குழுக்களாக கடைவீதிகளை ஏற்படுத்திய காலத்தில் மதீனாவில் முதலாக முஸ்லிம்களுக்கென்று ஒரு சூக்குன் ஹாஸ், ஒரு தனிப்பட்ட மார்க்கெட் ஒன்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது. இவைகளெல்லாம் பொருளியல் நோக்கில் ஒரு முஸ்லிமின் சிந்தனை, அவனுடைய சம்பாத்தியத்தின் அவசியம், காசு பணங்களை தேடுவதற்கான அனுமதிகள், இவைகளை பற்றிய குர்ஆன் ஹதீஸின் சான்றுகள். அடுத்து 2வது கட்டம், ஒரு முஸ்லிமின் கைக்கு இந்த உலகத்தில் வந்து சேருகிற எந்த காசு பணமாயினும் மார்க்கம் அதற்கு நோக்கம் சொல்லுகிறது. அந்த காசு பணங்கள் மறுமையை நோக்கிய பயணத்திற்கு முதற்கட்டமாக செலவழிக்கப்பட வேண்டும்.
இது குர்ஆனுடைய வாக்கியம். வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹ் அத்தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்த காசு பணத்தில் தாருல் ஆகிரத்தை மறுமையை தேடிக்கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தில் உன் நசீபை நீ மறந்து விடாதே, உன் பங்கை மறந்து விடாதே. உன் பங்கு ஒரு 6 அடி குழியும் ஒரு கபன் துணியும். உலகத்தில் இதை தவிர எந்த பங்கும் கிடையாது. காசு பணங்களை வைத்திருப்பவர்கள், சம்பாதிப்பவர்கள் இன்றைக்கு அதை கையில வைத்துக் கொண்டு பல்வேறு வகையான செலவினங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான பொது சட்டம் இது. காசு பணங்கள் நாம் போனதற்கு பிறகும் பேசப்படுகின்ற மறுமை சார்ந்த உயர்ந்த விஷயங்களுக்காக அந்த காசு பணங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு வசதி வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை. இன்னைக்கு உலகம் காசு உலகம். நின்றாலும் காசு, அமர்ந்தாலும் காசு. சொந்தங்கள் எல்லாம் கூட எவ்வளவு காசு என்பதை பற்றி அதை வைத்து சொந்தம் நெருக்கமாகுகிறது. காசுகள் கூட இருக்கிற போது நெருக்கிய சொந்தமாகிறது, இல்லாத போது நொறுக்கிய சொந்தமாக்கி விடுகிறது. எவ்வளவு தூரம் காசு பணங்களை ஒருவர் வைத்திருக்கிறாரோ அவ்வளவு தூரம் அவருடைய தகுதி தராயங்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அடிமட்டத்தில் இருந்து மேல்மட்டம் வரையிலும் அவரவர்கள் முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை. உலகத்திலே ஆன்மீக பெருமக்கள் அத்தனை பேரின் கவலையும் உலகத்தில் என்னவென்றால், இன்று உலகம் இவ்வளவு மோசமாக காசுக்கு அடிமையாகி போயிருக்கிறது. எவ்வளவு தூரம் காசு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் மரியாதை. பேசுபவன் எல்லாமே ஒரு உயர்ந்த இடத்தில் நின்று காசை பற்றி பேசுகிறார். பாக்கெட்டில் டீ குடிப்பதற்கு காசு இருக்கிறதோ என்பதோ, அவருடைய மொபைல் போனில் நடக்கிற உரையாடல் எல்லாம் 5 கோடியிலும் 10 கோடியிலும் நடக்கிறது. பிளாட்பாரத்தில் படுத்திருப்பவன் கூட இன்றைக்கு குரோர் கணக்கில் பேசிக் கொண்டிருக்கிறார். மிக வேகமாக பொருளாதாரத்தை அடைவது மாத்திரம் நோக்கம். அது வர வேண்டும், எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்லை, யாரை அடித்து உலையில் போட்டாலும் பரவாயில்லை என்ற ரீதியில் போய்கொண்டிருக்கிற இந்த துன்யாவில் அப்படி காசு பணங்கள் கைக்கு வருகிற போது இந்த வருவதற்கான செலவினங்கள், அதற்குள்ள வழிவகைகள், இவைகள் எப்படியெல்லாம் ஈடுபடுத்தலாம் என்பதற்குள்ள மார்க்கத்தினுடைய அந்த வழிகாட்டுதல்களை பார்க்கிறோம். நமக்கு காசு பணத்தினுடைய மார்க்க ரீதியான கடமையில ஒண்ணு ஜக்காத்து மட்டும் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இல்லை, ஜக்காத்தை தாண்டி பொருள் சார்ந்த வணக்கங்கள் நிறைய உள்ளது. உடல் சார்ந்த வணக்கங்களை போலவே பொருளாதார வணக்கம் இந்த மார்க்கத்தில் பெரிய சக்தி. சொல்ல போனால் பல கட்டங்களில் உடல் ரீதியாக அடையக்கூடிய இறை நெருக்கத்தை விடவும் அதிகமாக பொருளாதார வணக்கங்களில் அல்லாஹ்வை நெருங்கிவிட முடியும். ஒரு 60 70 ஆயுள் இருக்கிற வரை இவன் தொழுவதும் நோன்பு வைப்பதுமாக முடித்து போய்விடுகின்ற இவனுடைய வரவு செலவுகள் பொருளாதார வணக்கங்களில் இவன் ஏற்படுத்திவிட்டு போகின்ற தர்மங்களினுடைய வழிவகை படங்கள் வாழையடி வாழையாய் தொடர்கிற போது ஆயிலும் அவன் செய்த உடல் வணக்கங்களை தாண்டி மிகைத்துவிடும் ஆற்றல் பொருளாதார வணக்கங்களுக்கு உண்டு. ஜகாத் அதுல ஒரு சின்ன பார்ட். சதகாக்கள் உண்டு, சதகாக்களில் பல்வேறு வகைகள் உண்டு, வக்ஃபுகள் உண்டு. அல்லாஹ்வுக்காக எழுதி வைக்கப்படுகின்ற அசைகிற அசையாத சொத்துக்களினுடைய வக்ஃபுகள் மிகப்பெரிய சக்தி இந்த மார்க்கத்தினுடைய பொருளாதார வணக்கங்களில். பள்ளிவாசல்கள் உருவாக்குதல், மதரசாக்கள் உருவாக்குதல், அநாதை நிலையங்கள் நிர்வகித்தல், குடிநீர் தேவைகளுக்கு குளங்கள் கிணறுகள் ஏற்பாடு செய்தல், நீண்டு தொடரும் இப்பட்டியலில் நிறைய சொல்லலாம். மருத்துவமனைகள் கட்டி வைத்துவிட்டு போவது வரை அடங்கும். காசு வைத்திருப்பவர்கள் எப்படி முதலீடு செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள். இன்றைக்கு எந்த பூமியில் போட்டால் ஒரு 10 வருஷத்தில் எப்படி அது இரட்டிப்பாய் பன்மடங்காய் பெருகும் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், பொருளாதார இன்வெஸ்டுக்கான ஒரு மிகப்பெரிய களம் ஆகிரத்தினுடைய களம். அதில் செய்யப்படுகிற முதலீடுகள் மாத்திரம்தான் பன்மடங்கள்ல நம்முடைய கற்பனைகளை தாண்டிய மடங்காக அல்லாஹ்வால் திருப்பி தர முடியும். காசை கையில வைத்திருப்பவர்களை பார்த்து வெறும் ஜகாத்துக்கல்ல, எல்லா பொருளியல் வணக்கங்களையும் செய்யாதவர்களை பார்த்து சொல்லப்படுகிற குர்ஆனுடைய வார்த்தைகள் தான். يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم.
தங்கத்தையும் வெள்ளியையும் மாறி மாறி சேமித்து வைத்திருப்பவர்கள், இறைவனின் பாதையிலே அதை செலவு செய்யாதவர்கள், காசு வைத்திருக்கிற ஒரு குற்றத்திற்காக நபி அறிவிப்பு செய்யுங்கள், அவர்களுக்கு மிக பெரும் வேதனை உண்டு. பாவம் ஒன்றும் செய்யவில்லை, கையில காசு இருக்கிறது, சரியான இடத்தில் அது விநியோகிக்கப்படவில்லை, முதலீடு செய்யப்படவில்லை, அல்லது இருக்கிற காசு இவன் மறுமைக்கு எந்த பலனையும் தரவில்லை. இந்த காசை கையில வைத்திருக்கிற ஒரு குற்றத்திற்காக திருமறையின் அறிவிப்பு, உருக்கி அவர்களை காய்ச்சி மறுமையில ஊற்றப்படும். திருக்குர்ஆன் சொல்லுகிறது. லேசாக பொருளாதாரம் முஸ்லிம்கள் சம்பாதிக்க துவக்கி இருந்த அந்த மதீனத்து மார்க்கெட்டினுடைய வியாபாரம் சூடுபிடித்த போது இந்த ஆயத்து இறங்கியது. சேகரித்து வைப்பார்கள், இறைபாதையில் அந்த பணங்கள் செலவிடப்படாது. அப்படி இருந்தால் அந்த காசுகளை வைத்திருக்கிற குற்றத்திற்காகவே அவர்களுக்கு வேதனை உண்டு என்று சொல்லுங்கள். எனவே கிடைத்திருக்கிற கையில வைத்திருக்கிற காசு பணங்களை குறித்த செலவினங்களை குறித்து நாம் நிறைய யோசிக்க வேண்டும். உலகத்தில் யார் மீதும் பொறாமை கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரின் மீது ரோஷம் கொள்ளலாம், பொறாமைப்படலாம் என்பார்கள். ஒருவர் மார்க்க ஞானத்தை கற்று பிறருக்கு கற்பிப்பவர், அவரை பார்த்து அவரை போல தான் ஆக வேண்டும் என்ற பொறாமை கூடும். இன்னொருவர் அல்லாஹ் காசு பணங்களை கொடுத்தான், வாங்கிய காசு பணத்தை அவர் என்ன செய்தார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபஸல்லதஹு அலா ஹலகதிஹி, அல்லாஹ்வுடைய பாதையில அத்தனையும் அழிந்து போகுமாறு இறை பாதையிலே அந்த பணங்களை செலவழித்த அவர் உலகத்தாரின் பொறாமைக்கு உரியவர். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவரை பார்த்து இவர் போன்று வர வேண்டும் என்று பிரியப்படலாம். தொழுது விட்டு வருகிறார், ஓதி விட்டு வருகிறார், நோன்பு நோற்று வருகிறார், ஹஜ் செய்து விட்டு வருகிறார். எல்லாத்தையும் தாண்டி பொருளாதாரத்தை சம்பாதித்ததை கொண்டு வந்து ரசூலின் கையில் இதோ இந்த மார்க்கத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கிற போது நபிக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு, நபியை வாங்கிய கையோடு நீங்க சும்மா இருக்க வேணாம், கொடுத்து அவர்களுக்கு துஆ செய்யுங்கள். ஒருவர் என்ன வணக்கம் செய்து விட்டு வந்தாலும் யா அல்லாஹ் இவருக்கு இப்படி தரணும்னு ரசூலுக்கு துஆ செய்யும்படி கண்டிஷன் இல்லை. சம்பாதித்து விட்டு வந்த பொருளாதாரத்தை மறுமை முதலீட்டுக்கு என்று கொண்டு வந்து தருகிற போது அந்த முதலீட்டை வாங்கிக் கொள்ளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய வேண்டும். இது அவர்களுக்கு உத்தரவு. ஸல்லி அலைஹிம், நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும், உங்களின் துஆ கொடுத்த அந்த மக்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியை தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறங்கிய உத்தரவு வாக்கியம் இது. காசு பணங்கள் கைக்கு வருகிற போது எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நிறைய சம்பாதித்திருப்பவர்கள், முழுக்க முழுக்க உலகம் சார்ந்த முதலீடுகளையே திரும்ப திரும்ப யோசிப்பவர்கள், மறுமை சார்ந்த முதலீடுகளை குறித்து யோசிக்கிறது. அப்பாவி ஒருவர் கிராமவாசி ஏதாவது சும்மா கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏதோ கொடுங்கள்னு கேட்பார். திடீரென்று தான் அவரும் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான். அவர்களின் தர்மம் எல்லாம் யோசித்து செய்யப்படுகிற தர்மம் அல்ல, திடீரென்று கொடுப்பார்கள். கொடுப்பது கணக்கு வழக்கு கூட இருக்காது. ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவது போல வீசும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காற்றை விட வேகமாக. வந்தவர் கேட்டார். ஓரத்தில் ஆட்டு மந்தையை பார்த்துட்டே இருந்தார். நிறைய ஆடு நிற்கிறது. பார்த்து இவ்வளவு ஆடுகளா அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டே வந்து கேட்டு பார்ப்போம், நமக்கும் ஒன்று கிடைக்கும்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மந்தையை எடுத்துக்கொள்ளு சொன்னாங்க. புகாரியில் இருக்கிறது இந்த அறிவிப்பு. மந்தையை எடுத்துக்க. அவர் சந்தேகம் வந்து திருப்பி கேட்டார், அத்தஸ்தகிசூபி, என்னை நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்களா, கேலி செய்கிறீர்களா? இல்ல, எடுத்துக்கங்க மந்தையை. அவர் வாங்கிட்டு ரோடு பூரா சத்தம் போட்டே போனார். கடைசியாக அவருடைய கிராமத்தில் போய் போடுறார். இந்த கிராமவாசி கிராமத்துல கூடி இருக்கிற ஜனங்களை பார்த்துட்டு அவர் சொன்ன வாக்கியம் புகாரியில் இடம்பெறுகிறது. அதைத்து முஹம்மதன் வஹுவ யுதி அதாஅ மல்லா யக்ஷல் ஃபக்ர. நான் முஹம்மதுவிடம் போனேன். அவங்க யாரும் இன்னும் முஹம்மதுவை பார்த்ததில்லை. நான் முஹம்மதுவிடம் போனேன், அவர் எனக்கு கொடுத்தார். கொடுத்த கொடுக்குதல் எப்படி இருந்தது தெரியுமா? வாழ்க்கை பூரா வறுமை வராது என்று வறுமையை குறித்து பயப்படாதவர் கொடுக்கிறது மாதிரி கொடுக்கிறார். வறுமை குறித்து கொஞ்சம் பயம் இருந்தால் கூட எண்ணிக்கை கணக்கு பார்த்துத்தானே தருவார்கள்.
வறுமையை பயப்படாதவர் கொடுப்பது போல கொடுக்கிறார், முகம்மதுவிடம் போய் பாருங்கள் என்று அவர் பொது அறிவிப்பு செய்துவிட்டு போவார். காசு கைக்கு வருகிற போது சில நேரங்களில் வீசி இறைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்பு, ஏன் நபிமார்கள் அத்தனை பேரின் மாண்பும் இப்படிப்பட்டது. மிகப்பெரிய சேமிப்பை தன்னுள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பேராசை நபிமார்களுக்கு உண்டு. ஆனால் அந்த சேமிப்பு மறுமை வைப்பு நிதிகளாக இருக்குமே ஒழிய இந்த உலகம் சார்ந்த சேமிப்புகளாக எந்த காலத்திலேயும் குறுகிய வட்டத்தோடு நபிமார்கள் செயல்பட்டதில்லை. காசு பணங்கள் இன்றைக்கு நிறைய பார்க்கிறோம். லட்சங்களிலும் கோடிகளிலும், பேச்சு மட்டுமல்ல எண்ணிக்கைகளிலும் செலவிடப்படுகிற தொகைகள் ஏராளம். வாழ்க்கை தரம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து நல்ல மேம்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ஆனால் பழைய காலத்தை போன்று வக்ஃபுகளோ நீண்ட நெடிய நிலைத்திருக்கிற தர்மங்களோ இவைகள் குறித்த குறைவான சில விஷயங்கள் நம்முடைய கவனத்திற்கு கட்டாயம் கொண்டு வர வேண்டும். சஹாபாக்கள் காசு சம்பாதித்தார்கள். யாரும் காசு சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் எதிரி இல்லை. இஸ்லாத்துக்குள் நுழைகிற போது ஆகப்பெரிய பணக்காரர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி கலீஃபாவாகி மௌத்தாகிற போது அபூபக்கரின் ஜனாசாவுக்கு பெயர் ஃபகீருடைய ஜனாசா. எந்த காசும் இல்லை. காசு சம்பாதிப்பவன் இஸ்லாமிய பார்வையில் எப்படி இருக்கலாம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உதாரணம். பெரிய செல்வந்தர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தந்தை வழியில், தாய் வழியில், தன் சம்பாத்திய வழியில் நிறைய காசு. இஸ்லாத்திற்கு வந்த பிறகு ஃபகீர், திரும்ப மீண்டும் சம்பாதித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தினுடைய நேரத்தில் அதுக்கு பின்னாடி எல்லாம் திரும்ப சம்பாதிச்சு மீண்டும் பணக்காரர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 12 வருஷ காலம் இஸ்லாமிய கவர்மெண்ட் அவர்கள் கொடுத்தார்கள். 12 வருஷ ஆட்சியின் முடிவில் மௌத்தா போறப்போ கடன் இருந்தது, காசு இல்லை. ஆட்சியை 12 வருஷம் அனுபவிச்சு முடிச்சுட்டு போறப்போ அக்கவுண்ட்ல கடன் விட்டுட்டு போன ஒரே ஜனாதிபதி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நமக்கு கலீஃபாக்களில் எல்லா முன்மாதிரிகளும் உண்டு. நம்முடைய சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பார்க்க முடியும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி வரையும் ஏழையே ஆகாத சஹாபி. நிறைய காசு பலம். இஸ்லாத்திற்கு முன்பு, இஸ்லாத்திற்கு பின்பு வந்த போது கடைசியாக அவர்கள் வஃபாத்தாகிற வரை, வஃபாத்தாகிற போது கல்லத் பலகத் நஹ்லிஹி மிஅத்து அன்ஃபின், மதீனாவில் இருக்கிற மிகப்பெரிய விளைச்சலை தருகிற பேரிச்சம்பழ மரங்களில் 1,00,000 மரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே ஒரு ஆளுடைய ப்ராப்பர்ட்டி. இன்னைக்கு பல 100 கோடிகளில் பேச வேண்டும். 1,00,000 தோப்பு துறவுகளிலே விளைகின்ற அத்தனை மரங்களும் கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொந்தம். நேர்மையான சம்பாத்தியத்தில் பணக்காரனாக வாழலாம் இதற்கு ஆதாரம். ஆனா ஒரு செய்தி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போனதற்கு பின்பும் இன்று வரை வரலாற்றில் பேசப்படுவது என்ன தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற போது மதீனாவிலே முதலீடு செய்த அவர்களின் நிதிகள், கிணறு வாங்கி அர்ப்பணித்தார்கள், குடிநீருக்கு ஏற்பாடு செய்தார்கள், சாலை மேம்பாட்டுக்கு உதவினார்கள். குறிப்பாக பிஹ்ர ரூமா என்று சொல்லி தலைமுறைகளை தாண்டி இன்று வரையிலும் மதீனாவில் பிரபலமாக இருக்கிற வேறு ரூமா, இன்னைக்கு ஒரு ஊருக்கே பேர் அது. அன்றைக்கு அது ஒரு கிணற்றுக்கு பெயர். யாரும் விலை கொடுக்க முடியாத போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில எந்திரிச்சு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்தார்கள், என் சொந்த காசுல வேற யாரும் அதுல கூட்டாக கூடாது, நான் மட்டும் வாங்கி அதை வக்ஃப் செய்யணும்னு நினைக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய துஆ செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்களுக்கு முதலாக கிணறு வக்ஃப் செய்தது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு வக்ஃபுகளே குறைந்து போய்விட்டது, வக்ஃபுகளே இல்லை. வக்ஃபினுடைய பராமரிப்பிலே உள்ள குளறுபடிகள் நிறைய, அது ஒரு தனி தலைப்பு. வக்ஃபுகளே குறைந்து போய்விட்டது. ஒரு நேரத்தில் இஸ்லாமிய வம்சாவளியினர் தெருவில அனாதையாகி கிடக்கிற கேட்பாரற்ற ஆடு மாடுகளுக்கு வக்ஃப் செய்தார்கள். இஸ்லாமிய வக்ஃபுகளுடைய வரலாறை எல்லாம் புரட்டி பார்த்தா வக்ஃப்ல ஒவ்வொரு டைட்டில்லையும் எந்தெந்த சொத்து எதுக்கு பராமரிக்கிறதுன்னு இருக்கும் இல்லையா? அதுல இப்படியும் கூட உண்டு. தெருவில இருக்கிற ஆடு மாடு நாய் உள்ளிட்ட பராமரிப்பதற்கு ஆடு இல்லாத பிராணிகளுக்காக வேண்டி என் சொத்தை எழுதி வைக்கிறேன் என்று எழுதிவிட்டு போன வக்ஃபுகள் நிறைய. இருக்கிற காசு பணங்களை வக்ஃபுகள் என்ற பெயரால் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்த்துவதற்கு முந்தைய காலத்தினுடைய பெரும்பகுதி முதலீடுகள் காரணமாக இருந்திருக்கிறது.
காசு பணங்கள் கையில வர்றப்போ ஊரும் உலகமும் போன பின்னாலும் பேசுற மாதிரி உள்ள நிலைத்த தர்மங்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்பதை இந்த கலீஃபாக்கள் சொல்லுவார்கள். இவர்களின் வாழ்க்கை சொல்லும். குலபாய ராஷிதீன்கள் என்கிற 4 கலீஃபாக்களும் பொருளாதாரத்தில் நமக்கான பெரிய முன்மாதிரிகள். ஆரம்பத்தில் கூலி வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு போன அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாகி வபாத்தாகிற வரையும் அதே பரம ஏழை. அவங்களும் மௌத்தா போறப்ப கடன் இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் வியப்பு மேலிடுகிற செய்தி என்னவென்றால், காலமெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத்து கொடுத்ததில்லை. காரணம், ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு காசு சேர்ந்ததில்லை. ஒரு இஸ்லாமிய ஜனாதிபதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மருமக பிள்ளை, ரசூலுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மருமகனிடத்தில் காலமெல்லாம் ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு காசு சேராத அளவுக்கு ஒரு கூலி தொழிலாளி, ஒரு அன்றாட தொழிலாளி. பொருளாதாரத்தில் நம்முடைய ஏற்ற இறக்கங்களின் நிலைப்பாடுகள் அத்தனைக்கும் ஒவ்வொரு கலீஃபாவும் சான்று, அவர்களுடைய பொருளாதார பின்னணிகள் சான்று. காசு பணங்களை வைத்திருப்பவர்கள் எப்படியெல்லாம் செலவு செய்யலாம் என்பதற்கு இதையெல்லாம் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு மிக நெருக்கத்திற்குரிய ஸஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அத்தஹியாத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு கையை உயர்த்துறப்போ கடவுள் இல்லை அல்லாஹுவை தவிர என்று வரும். கலிமாவிலே மாத்திரம்தான் ரசூலிடமிருந்து நான் இல்லை என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறேன். வேற எங்கேயும் ரசூல் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. கலிமாவில வருகின்ற அந்த வாசகத்தான் தான் அதுவும். வாழ்க்கையில் தங்களுடைய கையில இருக்கக்கூடிய காசு பணங்களில் சம்பாதித்தவற்றில் இல்லை என்று ஒரு காலமும் சொல்லாத ஒரு சூழ்நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். அதனால சம்பாதிக்கிறது தவறில்லை, நிறைய காசு வச்சிருக்கிறது தவறில்லை. அதை எங்கு முதலீடு செய்கிறோம்? அது மறுமை நலன் சார்ந்த முதலீடுகளா அல்லது மிகவும் அறிவு குறைந்தவர் என்று சொல்லுகிற உலகத்திலேயே முதலீடு செய்பவரா? அல் ஃபகீஹு அல் ஃபகீரு, அரபியிலே இப்படி ஒரு வாசகம் உண்டு. ஆகச்சிறந்த அறிவாளி உலகத்தில் யார் என்றால் காசை தன்வசம் வைத்துக் கொள்ளாத ஃபகீர். அவனுக்கு அறிவாளின்னு பேர். காசில்லாதவன் என்று உலகம் தூற்றலாம். காசை பக்கத்திலே அண்ட விடாதவன் அறிவாளி என்ற ஒரு பார்வை உண்டு. ஆழ்மிகமான அகமியமான பார்வை. பெரிய செல்வந்தராக இருந்தவர்கள் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள். ஒட்டகைகள் சுமக்கிற அளவுக்கு செல்வம். சொல்லுவார்கள், ஏன் இவ்வளவு காசு நீங்க சேர்க்கிறீங்க? அஸூலு பிஹி இர்தி வ அத்தகர்ரபு பிஹி இலா ரப்பி. நம்முடைய நோக்கமும் இந்த 2 வரியா தான் இருக்கணும். காசு பணங்கள் வச்சிருக்கிறவங்க அஸூலு பிஹி இர்தி, மானத்தோடு வாழ எனக்கு காசு தேவை, என் ரப்பை நெருங்க எனக்கு காசு தேவை. இங்க முதல் விஷயத்துல நாம் ஜெயிக்கிறோம். மானத்தோடு வாழ காசு தேவை என்று போராடி சம்பாதிக்கிறோம். ஆனா தகர்ரபு பிஹி இலா ரப்பி, அந்த காசு பணம் மூலம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். ஆனால் நெருங்குவதற்கு பதிலாக காசு பணம் தூரமாகிறோம். குர்ஆன் சொல்லுகிறது, இன்னல் இன்சான லயத்கா அர்ராஹு இஸ்தக்னா. காசு வருகிற போது பெரும்பாலும் மனிதன் வழிகட்டு போவான். இந்த குர்ஆனுடைய பொது வாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள்ல அதனால தான் இப்படி துஆ உண்டு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கினன் லா யுத்கீனா. என்ன வழிகெடுத்துறாத செல்வத்தை எனக்கு கொடு. செல்வம் கேட்கலாமா? கேட்கலாம். இப்படி கேட்கலாம், என்னை வழிகெடுத்து விடாத செல்வத்தை எனக்கு தா என்று கேட்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வருகிற போது ஒது செய்து கொண்டிருக்கிறார். வந்தவர் கூப்பிட்டு அனுப்பிங்களாமே, என்ன விஷயம்னு கேட்கிறார். இன்னி பஅஸ்துக அலா ஜைஷி யுக்னிமுக அல்லாஹு வ யுஸ்லிமுக. ஒரு படைக்கு உன்னை தளபதியா நியமிச்சு அனுப்ப போறேன். அல்லாஹ் உனக்கு நீ திரும்பி வருகிற போது சலாமத் என்கிற நல்ல உடல் பாதுகாப்பையும் தருவான், ஏராளமான செல்வத்தையும் தருவான். திடீர்னு கூப்பிட்டு சொல்ற உடனே மிக பக்திமயமான அந்த சஹாபிக்கு திடீர்னு இந்த வார்த்தைகள் என்ன செய்ததோ தெரியல. அவர் டப்புனு பதில் சொன்னாரு, லா அஜஅலு ரக்பத ஃபில் மாலி வலக்கின் அர்கபு ஃபில் இஸ்லாமி வ அன் அகூன மஅக.
காசு பணம் நிறைய கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இஸ்லாத்துக்கு வரல, நான் உங்களோட பக்கத்தில் இருக்கணுங்கிறதுக்காகவும் இஸ்லாத்து மேல ஆசைப்பட்டு தான் நான் மார்க்கத்துக்கு வந்திருக்கிற ஒழிய காசு பணத்துக்காக நான் வரல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், யா அமர் யா அமர் நிஅமல் மாலு ஸாலிஹு லிர்ரஜுலி ஸாலிஹ். உலக புகழ் பெற்ற அந்த வாக்கியத்தை இவருக்கு தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல காசு நல்ல மனிதருக்கு நல்லது என்று சொன்னாங்க. அம்ரே நீ வேணாம்னு சொல்லாத, நல்ல காசு, நல்ல காசுன்னா ஹலாலான காசு பணங்கள், லிர்ரஜுலி ஸாலிஹ் சாலிஹான மனிதருக்கு அந்த காசு எப்பவுமே நல்லதுதான். எவ்வளவு கோடியும் இருக்கலாம், தவறில்லை. நல்ல சம்பாத்தியம் இருந்தால், அவர் மறுமை முதலீடு செய்யும் நல்ல ஆளாக இருந்தால் அந்த காசும் நல்லதுதான். இல்லாவிட்டால் கெட்டது. எப்படி கெட்டது? ஹலாலை விட்டு தடம் புரண்டாலும் கெட்டது, செலவழிக்கிற விதங்களில் மறுமை இல்லாவிட்டாலும் கெட்டது. இன்றைக்கு மறுமையை முன்னிறுத்தாத செலவுகள் நம்மிடத்தில் ஏராளமான செலவுகள். அப்படி காசு இன்னமும் கூட்டிட்டு தான் போகும், உலகத்தரத்தில் மட்டுமல்ல முஸ்லிம்களிடத்திலே. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கியம் பொய்யாகாது. வஃபாத்துக்கு முன்னாடி கடைசியாக பேசிய சொற்பொழிவுகளில் உள்ள வாசகம் இது. லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், என் சமுதாயத்து மேல நான் வறுமையை பயப்படல, வறுமையில ரொம்ப இதாகி போயிடுவாங்கன்னு நான் பயப்படல. அகாபு அலைக்கும் துன்யா ஃபதனாஃபஸு ஃபீஹா, காசு பணம் அதிகமாகுதுங்கிறது தான் பயப்படுறேன். அதிகமாகி அது பல்வேறு கருத்து வேறுபாடுகளுக்கும் சண்டைகளுக்கும் இட்டு செல்லும் என்று நான் பயப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வறுமையை பயப்படல. காசு பணம் இல்லாமல் போவதில்லை, ஆனால் கிடைக்கும். கிடைக்கிறவற்றை எப்படி பயன்படுத்தலாம்? குர்ஆன் நிறைய சொல்லுகிறது. ஒரு ஆளுக்கு நிறைய காசு வந்த உடனே அவர் ஜக்காத்து கொடுக்கல. குர்ஆனுடைய 10வது ஜுஸ்வில் நிறைய அவரை பேசி அல்லாஹ் சொல்லுகிறான், கியாமத்து வரைக்கும் அது போன்ற உள்ளங்களில் நான் முத்திரை வைத்து விட்டேன். ஸஅலபா என்ற ஒருவரை பற்றிய வரலாறு. அதே குர்ஆன் பேசுகிற இன்னொரு வரலாறு சூரத்துல் கஹ்ஃப்ல, என்கிட்ட நிறைய காசு பணம் இருக்கு என்று காலரை தூக்கிவிட்டு பெருமை பாராட்டியவனுடைய ஒரு பக்க வரலாறு சொல்லிட்டு அல்லாஹ் முடிப்பான், சொத்து முழுவதும் அழிந்தது, அவனுக்கென்று உதவி செய்ய அப்போது யாரும் இல்லை. சூரத்துல் கஹ்ஃப்ல இருக்காது. காரூன் என்றொருவனை பற்றி சொல்லுவான், பூமிக்குள்ளே புதைந்து போனான், அவனும் காசால் அழிந்து போனவன். அவன் வரலாறு முடிக்கிற போதும் அதே வாசகம், அவனுக்கென்று உதவி செய்ய அவன் பூமிக்குள் சொறி வாங்கி செல்லும் போது அவனுக்கென்று யாரும் இல்லை. 29வது ஜுஸ்வில் ஒரு தோப்புவாசிகளின் வரலாறு பேசி முடிக்கிற போது சொல்லுவான், முந்தைய இரவு அவர்கள் லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்கள், காலையில் தீக்கு இரையாக எழுந்து நின்ற போது பக்கீர்கள், இறைப்பாதையில் செலவு செய்யாத அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் திட்டி தீர்ப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வரிசையாக காசு பணங்களை கையில வைத்திருந்து அதை சரியா ஹேண்டில் பண்ண தெரியாதவர்களை குறித்த வாசகங்கள் குர்ஆனில் நிறைய உண்டு. நாம போனதுக்கு பிறகும் நம்ம காசு இங்க இருக்கணும், நம்ம காசு இங்க பேசணும். நிரந்தர தர்மங்களாக அது கபருக்கு வரணும், மறுமைக்கு வரணும். எத்தனை வகுப்புகள் தெரியுமா? இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி அஸ்ஹர் யூனிவர்சிட்டி. அஸ்ஹர் யூனிவர்சிட்டியினுடைய வகுப்பு ப்ராப்பர்ட்டிகளை புரட்டி பார்த்தா பிரமிப்பா இருக்கு. எங்கோ இருக்கிற ஒரு அரபிக் காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டி, அது அஸ்ஹர் இஸ்லாமிய யூனிவர்சிட்டி. அதுக்கு சொத்து எங்க தெரியுமா? இந்தோனேஷியாவில இருந்து மொராக்கோ வரை இருக்கு. ஒரு நீண்ட பார்டர், முழுக்க முழுக்க அஸ்ஹரின் அத்தனை சொத்துக்களும் அங்கே இருக்கிறது. எங்கேயோ இருக்கிற அஸ்ஹருக்கு மொராக்கோல இருந்து இந்தோனேஷியா வரை இருக்கிற பார்டர்ல எங்கடா சொத்து வந்ததுன்னு பார்த்தா உலகம் முழுக்க அஸ்ஹருக்கு வக்ஃப் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்றைக்கோ எழுதிய வக்ஃப்களின் பிரதிபலன் இன்றைக்கு என்ன தெரியுமா? உலகத்தில் எந்த யூனிவர்சிட்டியும் காலனை தூக்கிக் கொள்ள முடியாத ஒரு இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தினுடைய பெருமை தாங்கிய செய்தி, 5 லட்சம் மாணவர்கள், 5 லட்சம் பேர் படிக்கிற ஒரு இஸ்லாமிய யூனிவர்சிட்டி. நினைக்கும் போது புல்லரித்து போகிறது. 10,000 பேர் லெக்சரர்கள், பேராசிரியர்கள். உலகத்தினுடைய தன்னிகரற்ற யூனிவர்சிட்டி. சொல்ல போனால் யூத உலகத்தில் அடிக்கடி அச்சுறுத்தலாக பேசப்படுகின்ற, தகர்க்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நினைவு கூறப்படுகிற யூனிவர்சிட்டிகள் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி. நான் சொல்ல வந்தது, அஸ்ஹருக்கு வக்ஃப் எங்க தெரியுமா? எங்கெங்கேயோ வக்ஃப்கள் உலகத்தில். நாம் போனதற்கு பிறகு நம்முடைய காசு பணங்கள் இந்த உலகத்தில் நீடித்து நிற்க வேண்டுமானால்
வெறும் ஜகாத் அல்ல, ஜகாத்துகள், சதகாக்கள், வக்ஃபுகள், மசாஜிதுகள், மதாரிசுகள், மதரசாக்கள், யதீம்கானாக்கள், ஆஸ்பத்திரிகள், கிணறுகள், குளங்கள், நீண்டு செல்லும் இந்த பொது சொத்துகளின் வரிசையில் ஒருவன் கொண்டு போய் தன் காசை முதலீடு செய்கிற போது மட்டும்தான் அர்த்தமுள்ள முதலீடு. இவ்வளவு பெரிய சமுதாயத்திற்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இந்த நாட்டில் கிடையாது. இவ்வளவு பெரிய சமுதாயத்திற்கு ஒரு 24 மணி நேரம் இயங்கக்கூடிய சேனல்கள் எதுவும் கிடையாது. இவ்வளவு பெரிய சமுதாயத்திற்கு சொல்லும் தரத்திலே நடுநிலையான பத்திரிகைகள் கிடையாது. நிறைய பேசலாம். காசின் தேவைகளுக்கான களங்கள் இந்த சமுதாயத்தில் அதிகம். ஆனால் வாங்குறவங்க எல்லாம் அடுத்து 10 கோடியை 20 கோடி ஆக்கி பார்ப்பதற்குள்ள அற்ப முதலீடுகளில் மாத்திரம் கவனம் செலுத்துகிறார்களே ஒழிய மறுமைக்கான வைப்பு நிதிகளுக்கான பணங்கள் குறைந்து போய்விட்டது. விளைவு வக்ஃப் என்ற ஒன்று அதனுடைய அர்த்தத்துக்கு தகுந்த மாதிரியே நின்று போய்விட்டது. டோட்டலாக உலகம் முழுக்க பெருவாரியான காசு பணங்கள் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் உலக வாழ்க்கையிலேயே முதலீடு செய்வது ஆரோக்கியமானது அல்ல. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தேவையான காசு பணங்களையும் தருவானாக. அந்த காசு பணங்களை மறுமை நோக்கிய முதலீடுகளாக சேமிப்பதற்குள்ள நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் செல்வந்தர்களுக்கு தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.